லேப்டாப்லாம் எடுத்துக்கிட்டு ஜியாசு வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா பக்கத்து பெட்ல யாரோ ஒரு தாத்தா அட்மிட் ஆயிருக்காரு. அவரு சாங்ஷுவையும் ஜியாசுவையும் பார்த்து, ஆஹா இப்படி ஒரு இளமையான ஜோடியை வயது முதிர்ந்த காலத்துல பாக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குன்றாரு. அதையெல்லாம் கேட்கிற சாங்ஷுக்கும் ஒண்ணுமே புரியல. ஜியாசு இந்த தாத்தா நம்மள பார்த்து என்னமோ சொல்றாரு, என்னன்னு கேளுனா, தாத்தா நீங்க நினைக்கிற மாதிரி அவ என் பொண்டாட்டி கிடையாது, அவ என் குழந்தை மாதிரின்றான். அத அரைகுறையா கேட்கிற தாத்தா சாங்ஷு கிட்ட, ஏமா குழந்தை விஷயத்துல தள்ளி போடுற, புள்ள பாரு எவ்வளவு ஏக்கமா கேக்குது, அதெல்லாம் தள்ளி போடக்கூடாது, நல்ல விஷயம்லாம் அப்பப்போ நடக்கணும்ன்றாரு. ஜியாசு இவருக்கு என்ன காது அவுட்டா, என்ன குழந்தை மாதிரினா என்ன உனக்கு குழந்தை தர சொல்றாரு, விடு லிட்டில் கேர்ள், வயசானவர் இல்ல அதான் சரியா காது கேட்கல போல, அவர் சந்தோஷத்தை நாம ஏன் கெடுக்கணும். சரிங்க தாத்தா அவ என் பொண்டாட்டி தான், நாங்க நிறைய குழந்தை பெத்துக்கிறோம்னு கத்தி சொல்றான். சாங்ஷுவோ என்னடா ஜியாசு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான்ட்டு அந்த தாத்தா பக்கத்துல போய் நாங்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு காது கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் கட் பண்ணா ஒரு 7 நாள் கழிச்சு ஜியாசுவோட காயம் மாறி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா நிறைய குழந்தைங்க பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்றாரு. அதை கேட்கிற சாங்ஷு, சரிங்க தாத்தா உங்க ஆசைப்படியே நாங்க நிறைய குழந்தைங்க பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றோம்ன்றாங்க. ஜியாசுக்கும் சரியான ஷாக்கு. கீழே வந்துட்டோன்னே, ஏ லிட்டில் கேர்ள் ஏன் அந்த தாத்தா கிட்ட அப்படி சொன்னா, நீங்க மட்டும் அன்னைக்கு என்ன உங்களோட ஒய்ஃப் நீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டா, ஹே லிட்டில் கேர்ள் நான் சும்மா ஜோக் பண்ணேன்றான். எது ஜோக்கா? ஜியாசு நான் இன்னும் லிட்டில் கேர்ள் கிடையாது, எனக்கு விவரம் தெரியும், இனிமே இந்த மாதிரி எல்லாம் ஜோக் பண்ணாதீங்கன்னு கோச்சிக்கிறாங்க.